அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி மற்றும் கும்பலக்னம். மனசுல 1000 கேள்விகள் இருக்கு. கெட்டவன் மட்டும்தான் வாழணுமா? நம்மலாம் வாழக்கூடாதா? இன்னைக்கு எல்லாமே கும்பத்தை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுங்க. இது வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. யோசனை இல்லாம பேசுவீங்க பல இடத்துல. அதெல்லாமே ஜெயிச்சிருக்கும். ஆனா யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கும். விட்டுட்டு போகக்கூடிய நேரத்துல பெரிய அனுபவ அறிவை அள்ளி கொடுத்துருக்காரு. கடவுளே வந்து உங்களுக்கு இன்னைக்கு இதுதான் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. 1000 சிந்தனைகள் இன்னைக்கு கும்பராசி மற்றும் கும்பலக்னத்துக்கு ஓடிட்டு இருக்கு. சிந்தனை உங்களுக்கானதா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. சிந்தனை முழுவதுமே குடும்பத்துக்காகவா. எப்பேற்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நெருக்கடியா இருந்தாலுமே நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய வழியில எங்களுக்கு சனீஸ்வர பகவான் அருள் புரிவாரா? ஏங்க 7.5 சனி எங்களை இப்படி பாடாப்படுத்திருச்சு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தோல்வி 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 பார்த்து என்ன ஆரம்பிச்சாலும் திடீர் ஒரு செய்தினால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இறக்கங்கள். எல்லா விஷயங்களும் திடீர் நடக்குதுங்க. எப்பேற்பட்ட நெருக்கடி இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு பல வருஷங்கள் நான் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய அருளால தான் நாங்க இப்படி இருக்கிறோம். தலைக்கு வந்ததெல்லாம் தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் பலவீனத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்பலக்னம். உங்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். யாருக்குமே கெடுதல் நினைக்காத ராசி. இன்னைக்கு இவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு சுத்தி இருக்கவங்களும் உங்களை பார்த்து கைதட்டி சிரிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா? அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பிரச்சனைகள். என்ன ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணினாலும் என்ன பேசினாலும் பிரச்சனைகள். பல விஷயங்கள் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. கும்பத்தை பொறுத்தவரை நீங்க வச்சிருந்த ஒளிச்சு வச்ச விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதனால ஏளனமாக மற்றவங்க உங்களைய பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு. ஏங்க ஏளனமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு 11வது வீடு. அப்போ நிறைய லாபஸ்தானங்கள், நிறைய ஆசைகள், கனவு கற்பனைகளோட இருக்கக்கூடிய ராசிக்கு ராசியில் சந்திரனில் மேலேயே சனி வரும்போது நிச்சயமா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், பழகக்கூடிய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில 1000 பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருது. மேஷத்தை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தை தொட்டவனும் கெட்டான். அந்த அளவுக்கு எப்பவுமே நல்லது கெட்டது என்ன நீங்க நினைச்சாலுமே கும்பம் திருப்பி பழி வாங்கும். நம்ம என்னதான் கும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏளனமா பேசினாலும், கேவலமா பேசினாலும், சிரிச்சாலுமே இல்லை கண்டுக்காத மாதிரி போனாலும் கும்பம் மனசுல வச்சுட்டே இருக்கும். பழி வாங்கக்கூடிய ராசி. திருப்பி பழி வாங்குறது ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க 10% பண்ணினீங்கன்னா கும்பம் பழி வாங்குறதுல 20-30% பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு 11வது வீடு சனீஸ்வர பகவான் இங்கே மூலத்திரிகோணம் பலம் பெறாரு. மகரமும் அவரோட வீடு தான், கும்பமும் அவரோட வீடு தான். ஆனால் கும்பத்துல சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறதுனால ஸ்மார்ட். எல்லா விஷயங்களும் ஆப்போசிட் விஷயம் பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு தெரியும். இருந்தாலும் ஆட விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி. கும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு அது எல்லாத்தையும் கடந்து வெளியே வந்து நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இந்த 2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? போதும் அடிச்சது, வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாரு, கொஞ்சம் நகர்ந்தா போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரு. ஏங்காத ஏக்கம் இல்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கை அடுத்தவன் மாதிரி இல்லை அப்படின்னு இத்தனை வருஷமா இந்த எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு. அந்த கஷ்டத்துல எல்லாம் இதை யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இந்த 2 வருஷமா அவன் மாதிரி எனக்கு இல்லையே, அவன் மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுக்கலையே, அவன் மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஏன் உங்க மனசுல 1000 கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? குருவோட கோச்சாரமும் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் பொருளாதாரத்தை நோக்கி ஓட போறீங்க. பணம் வரப்போதான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஒரு பக்கம் காக்க வேண்டிய கேதுவும் ராகுவும் வருமானத்தை எப்படி நீ வாங்கிடுவ அப்படின்னு தடை இருக்கக்கூடிய விஷயமாக இருக்காரு. இனி இந்த 2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? கும்பத்து ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுதா? வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்ட எங்களுக்கு இன்னைக்கு நான் யாரையுமே ஏமாத்தல, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, 1000 பேர் மத்தியில் உட்காந்தாலும் நான் ஜெனுவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்காரு. சூரியன் 7ஆம் அதிபதி ராசிக்கு வரப்போறாரு 15/2/2025 மேல. அங்க கூடயே புதனும் இருக்காரு. ராசிக்கு 2ல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோட இருக்காரு. ராசிக்கு 4ல குரு, ராசிக்கு 5ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். இத்தனை நாளா 6ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேலையிலையும் தொழிலையும் பண வருவாயிலையும்
அவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பிறந்த காலத்தில் அங்கே கேது இருக்கக்கூடிய நபர்கள் ஏறக்குறைய 88 to 90 1988 to 90 இந்த பிறந்தக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே கேது வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். இதுக்கு மேலே ஒரு பிரச்சனைகள் வீட்டுக்காரு கூட வருமா வராதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் அள்ளி கொடுத்துருக்காரு. வீட்டுக்காரர் நினச்சாவே எனக்கு கஷ்டங்க, அவர் இப்படி இருக்கிறாரு, இவர் சரியாக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதில்ல, சரியாக வந்து எங்களை பார்த்துக்கிறது இல்லை. அதே போல் பொருளாதாரத்தில் அவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் சம்பாத்தியம் பண்ண முடியல, தொடர்ந்து அவங்களுடைய வீட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் வாழ முடியல அப்படிங்கிற மாதிரி கணவர் சார்ந்த பிரச்சனைகள், மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக கும்பராசி மற்றும் கும்பலக்னத்துக்கு இருக்குது. இப்போ இதுலேருந்தெல்லாம் மீண்டு வெளியே வரும் விதமாக செவ்வாய் வக்ரம் பெற்று ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல் கேது தன்னுடைய 8ஆம் இடத்தோடைய வேலையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லது என்னங்க நடக்க போகுது கும்பராசி மற்றும் கும்பலக்னத்திற்கு முதல் தர யோகமாக 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில வராரு. நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டுங்க. கல்யாணம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் பிளான் பண்ணினதே வேற, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதே வேற. இந்த டைம்ல ஆரம்பிக்கணும், கல்யாணம் பார்க்கறத இந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் படி நாங்கள் ஆரம்பித்தோம். இன்னைக்கு இந்த பிளான் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏறக்குறைய 29 30 வயது கடந்துருச்சு. இப்போ பாருங்க, ராசிலேருந்து 7ஆம் இடத்த சனீஸ்வர பகவான் பார்ப்பார். எனக்கு எதுக்குங்க கல்யாணம், இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன், பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நிறையா பிரச்சனை இருக்குது. புதுசாக ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து அவங்களும் எனக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாங்க, அல்லது அவங்க இணைய பிரச்சனையை நினைக்க போகிறாங்க. அதனால திருமணம் அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணுங்க, வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் லக்னாதிபதி ராசியாதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி சேரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகுது. அப்போ ரொம்ப வருஷமா நாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமா இருக்கும். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஒத்துக்கிறதுக்கும், அல்லது ஒரு ஒரு விஷயங்கள் பேசி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தக்கூடிய எல்லாருக்குமே இந்த நேரம் கல்யாணத்துக்கு உண்டான பிராப்தம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடைக்குது. 7ஆம் அதிபதி எப்போ ராசிக்கிறதோ பொண்ணு மாப்பிள்ளை உங்களை தேடி வரும். இங்கே பொண்ணு இருக்கு, அங்கே பொண்ணு இருக்கு, நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணினாலுமே ஜெயிக்குமா. ராசியிலே சூரியன் இருக்கிறப்ப இத்தனை நாளாக மதிப்பு மரியாதை கௌரவம் தான் வந்து கும்பத்துக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுலேயே கை வச்சு நிறையா விஷயங்கள் பிரச்சனையாகி கும்பத்தை பொறுத்தவரை தன்னுடைய வீட்டு பிரச்சனை அடுத்தவன் பேசுனா பிடிக்கவே பிடிக்காது. யாரா இருந்தாலும் போயிட்டு வாங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அவங்களோட விஷயத்த 10 பேர் பேசும்படி, பழகும்படி, பார்க்கும்படி ஒரு சூழ்நிலை. அதுவே பெரிய கௌரவ குறைச்சலா கும்பத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமா இன்னைக்கு சொந்த பந்தங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே குறையக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதே போல் அடுத்தது இடம் வீடு சகோதர உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பலம் பெறும். இத்தனை நாளாக செவ்வாய் நீசமாக இருந்தனால, ராசிக்கு 3ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறதுனால இதெல்லாமே பயன்படுத்த முடியாமல் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள், அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் கும்பத்தில் ஒரு ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் இனி பழைய மாதிரி பின்னோக்கி தள்ளியோ இல்லை வக்ரமாயோ சனீஸ்வர பகவான் உங்களை காயப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இனி வரக்கூடிய கோச்சார பயிற்சியுமே கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட பயிற்சி, சனியோட பயிற்சி, ராகுவோட பயிற்சி எல்லாமே ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அப்போ இனி இனி எங்களுக்கு உண்டான பாதை தான், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு கெத்தா சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.